என்னடா இந்த ஓட்டம் ஓடி வர்றான்? ஒருவேளை காலேஜ் ராத்திரி வந்து போறோம். வாங்கடா ஓடிடலாம். ஏய் குணத்து, என்னடா சமசமா ஓடி வர? என்ன விஷயம்? நான் இன்டர் காலேஜ் காம்படிஷன்ல செலக்ட் ஆயிட்டேன்டா. சூப்பர்டா. பெஸ்ட் ஆஃப் லக்டா. காலேஜ் ஃபங்க்ஷன் போட்டில கலந்துக்கிட்டு நீ ஜெயிக்கிறியோ இல்லையோ, காலேஜ் வேற காப்பாத்துறல எங்க வேற நீ காப்பாத்துற. கண்டிப்பா காலேஜ் நல்ல பேரு. மச்சான் ஆல் தி பெஸ்ட் மச்சான். எப்படியாச்சும் என் பேரை காப்பாத்திடுறா. எல்லாம் நல்லா கேட்டுக்கங்கடா. ப்ரோகிராம் ஸ்டார்ட் பண்ணி ராக்கின்னு என் பேரை சொன்ன உடனே அடிக்கிறீங்கடா விசிலு. சும்மா காலேஜ் அல்லோல கல்லோல பண்ணுடா. நிறுத்துங்கடா. இங்க இல்லடா, அங்க அடிங்க. போச்சே போச்சே மச்சான். வினோத் அவமானப்படுத்தினா, அப்புறம் நந்தினி அவமானப்படுத்தினா, இப்ப டோட்டலா சேர்ந்து காலேஜ் அவமானப்படுத்தினா. என்னடா சொல்ற? ரிகர்சல் பண்றதுல வேஸ்ட் மச்சான். இந்த காம்படிஷன் நம்ம பேரே இல்ல. என் பேர் இல்லையா? ஆமா, இந்த காலேஜ்ல வினோத் ஒருத்தன் தான் செலக்ட் ஆயிருக்கான். என்னடா சொல்ற? இல்ல, எப்படி நீ அடிக்கதான் போற, அதான் சேஃப்டி ஆயிட்டேன். ஏய், எதுக்குடா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம காலேஜ்ல இருந்து ஒருத்தன் கலந்துக்கிட்டு ஜெயிச்சா நம்ம காலேஜுக்கு தான் பெருமை. ஏய், காலேஜுக்கு வேணா பெருமையா இருக்கலாம், ஆனா எனக்கு எனக்கு பெரிய அவமானம்டா. விட மாட்டான் அவனை. நான் ஜெயிக்காம விட மாட்டேன்டா அவனை. ஐயோ கொதிக்கிறானே. ஏய், ஒண்ணு தெரியுமாடா உங்களுக்கு? விளையாட்டு உலகத்துல ஆடியன்ஸா இருந்திருக்கேன், சினிமா உலகத்துல ரசிகனா இருந்திருக்கேன், ஆன்மீக வாழ்க்கையில பக்தனா இருந்திருக்கேன், அரசியல் வாழ்க்கையில தொண்டனா இருந்திருக்கேன். அந்த வினோத்தோட நிஜ வாழ்க்கையில நான் தான்டா வில்லன். என்ன மாப்பிள, கிளாஸ கவுத்துட்டீங்க? மாமா, கிளாஸ கவுத்தா நிமித்தல, ஆனா மனசே கவுந்து போச்சுன்னா என்ன மாப்பிள, ஒண்ணுமே புரியலையே. अरे अंकल, तुम्हारा बेटे हमको கடிப்பாங்கிற நம்பிக்கையே போச்சு. மாப்பிள, நம்பிக்கை தான் வாழ்க்கை. ரம்முக்கு கோலா, ஜின்னுக்கு லெமன், விஸ்கிக்கு சோடா, அதான் மாப்பிள ஒவ்வொருத்தருக்கும் லிங்க். யோசனையே வேண்டாம். நந்தினி உங்களுக்கு தானே பட்டா போட்டே நான் கொடுத்துட்டேன் மாப்பிள. அதுல பயிர் பண்ண வேண்டியது உங்க கடமை. अरे अंकल, वो कितना राउंड है अंकल? மூணாவது ரவுண்ட். अच्छा, என்ன அங்கிள் நீங்க 3 ரவுண்ட் சொல்றீங்க? குடி, உங்க லெவலுக்கு நீங்க 30 ரவுண்ட் அடிங்க. அங்கிள், இப்ப கூட நீங்க ரொம்ப நார்மலா தான் இருக்கீங்க. எங்க போறீங்க மாப்பிள? அது அங்கிள், நீங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, அத ஃபயர் பண்ணலான்னு போறேன். ஓகே அங்கிள், உங்களுக்கு குட் நைட். உங்க பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் நைட். கண்டுக்காம தண்ணி அடிங்க. என்ன வேணும்னா ஒரு புல் அங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கங்க. அரே நந்தினி, மேரேஜுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கலான்னு பார்த்தேன், ஆனா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அப்புறம் தான் மேரேஜ் இருக்குன்னு. என்னம்மா, காலேஜ் போறப்படியா? டிஃபன் சாப்பிட போற? அது ஒண்டிதான் இப்ப குறைச்சு. என்னாச்சுமா? நைட் உங்க பணக்கார மாப்பிள்ள என்ன பண்ண தெரியுமா? கோடு போட்டது நான் தானம்மா. அப்பதான் நடந்துக்கங்க. இது வரைக்கும் அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கேன். அதை தாண்டி போறதும் தாண்டாம போறதும் உன் கையில தான் இருக்கு. பெத்த பொண்ணு கிட்ட பேசுறத நினைச்சு பேசுங்கப்பா. ஏய், யாருகிட்ட பேசுற? யாருக்காக சம்பாதிக்கிற? எல்லாம் உனக்காக. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் பெரிய பணக்கார மாப்பிள்ளை நான் கூட்டிட்டு வரேன். உயிரோட வாழ்ற வரைக்கும் நிம்மதி வேணும்பா. பணம்டி, பணம். என்ன மீறி நடக்கணும்னு நினைச்சே அவளை கொன்னு போட்டு ஜாக்கிரதை. போடி அங்கிள். மாப்பிள்ள, குத்தா என்ன சொல்லுது? நந்தினி போயிட்டாள மாப்பிள்ள, உங்களை உள்ள வர சொல்லுது. போனவோ திரும்பி வந்துட போறா, கரெக்டா பார்த்து சொல்லுங்க. கிழிஞ்சது போங்க மாப்பிள்ள. உங்களுக்குமா? உங்களுக்கு கிழிஞ்சிருச்சா? எனக்கும் இதுல இருந்து அது வரைக்கும் கிழிஞ்சு போச்சு. கவலைப்படாதீங்க மாப்பிள்ள, அந்த செக்க மட்டும் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ள. ஐயோ, என்னாச்சு மாப்பிள்ள? பெயின். ஒரு பெக்கு போட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும் மாப்பிள்ள. ஓகே, சுக்ரியா. 1
2 3 13 14 15 16 17 22 23 24 25 30 31 32 33 34 35 36 37 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏங்கண்ணே இந்த ஜூஸ குடி. வாப்பா டேவிட். வினோத் வாங்கடா. வாடா. வினோத் எப்படா இருக்க? பரவாயில்லடா. என்னப்பா பெட்டி பேக்கெல்லாம் எடுத்து கிளம்பிட்டீங்க? ஆமாப்பா, நாங்க 2 பேரும் ஊருக்கு போறோம்ப்பா. என்ன அதுக்குள்ளயா? இல்லப்பா, இந்த மாதிரி நேரத்துல நாங்க 2 பேரும் இங்க இருந்தா நல்லதுதான். ஆமா. ஆனா அவசரமா வர வேண்டியதுனால எல்லா வேலையும் அப்படி அப்படியே போட்டு வந்துட்டோம்ப்பா. உங்களை மாதிரி சேவிங் இருக்கிறதுனால எங்களுக்கு என்னப்பா கவலை, நீங்க தான் நல்லபடியா எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்களே. என்னப்பா யோசிக்கிறீங்க? இல்லப்பா, ஊர்ல சொல்லுவாங்க, ஒரு குழந்தை நல்லவனா வளர்றதும் கெட்டவனா வளர்றதும் அம்மா வளர்க்கிற முறையில தான் பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் என் மகனை நல்லவனா வளர்க்கத்தான் ஆசைப்பட்டோம். எந்த தகப்பனும் தன் மகனை கெட்டவனா வளர்க்க ஆசைப்படவே மாட்டாங்க. ஊருக்குள்ள சண்டை சச்சரவும் தெரிஞ்சிட்டு இருந்தான். எங்கேயும் உருப்படாம போயிருவானோன்னு பயந்துட்டு இருந்தோம். இப்ப நிம்மதியா இருக்கும்பா. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் பெரியவங்கிட்ட பழகுற விதமும் அவனுக்கு ஒண்ணுன்னா நீங்க தான் துடிக்கிறதையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருப்பா. இவனை மாதிரி ஆளுங்கள் எல்லாம் நல்லவனா மாத்திர மிகப்பெரிய சக்தி நட்புக்கு இருக்குங்கிறது இப்பராயா புரிஞ்சுக்கிட்டேன். இது போதும்பா, நாங்க சந்தோஷமா கிளம்புறோம். நான் வேணா ஸ்டேஷன் வரைக்கும் வரட்டுங்களா? வேண்டாம் சாமி, உன்னை போலீஸ்கார் முடிச்சுக்குவா. உடம்பு பத்திரமா பாத்துக்கணும் தம்பி. கொஞ்சம் பாத்துக்குமா என் புள்ளைய நல்லா. வா வா, எல்லாம் பாத்துக்கோ வா. ஏண்டா உங்க அப்பா நல்லவருங்கிறாரா இல்ல கெட்டவருங்கிறாரா? ஏண்டா மாப்பிள்ள, அப்பா உண்மையை தானே சொல்றாரு? உண்மையை தாண்டா சொல்றா. அருமா, இந்த காபி எப்படி பசங்க எல்லாம் குடிக்கிறானுங்க? காப்பி அது? ஐயா, அதான் கேண்டீன்ல கலெக்ஷனே சரியில்லை. வா இருக்கானே. என்ன என்னங்க பால் கணக்கு? பால் கணக்கு என்ன இத்தனை இருக்கு? அது அப்படிதான், கூட்டினா கணக்கு சரியா வரும். எவ்வளவு? 25 நாள் பால் 850 ரூபாய் 70 காசு. அட, இந்த பாலா போன கணக்குத்தான் எடுத்துட்டு வந்தியா? குடுத்துட்டா போகுது. ஆமா, மழை காலமே கிடையாது, நீ எது கொடையும் கையுமா அலைஞ்சிட்டு இருக்க? அதை ஏன் கேக்குறீங்க? விரிச்சா மடக்க முடியல, மடக்கினா விரிக்க முடியல. கொடைய கொண்டா எங்க? ஆச்சரியமான கொடையா இருக்குதா? என்னவோ அன்னைக்கு கலைங்கிறது அறிவு சம்பந்தப்பட்டது, காதல்ங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. என்ன அவ்வளவு சீக்கிரம் காதல விழுவிக்க முடியாதுன்னு சொன்ன. ஆனா என் மனசு சொல்லுச்சு, அழகான அறிவான காதல கிடைச்சிருக்கான், விட்டுறாதுன்னு சொல்லுச்சு. நான் என்னடி பண்ணுவேன்? இந்த வார்த்தையை கொஞ்ச நாள் கழிச்சுதான் சொல்லுவேன்னு நினைச்சேன். நோ ப்ராப்ளம், இப்பவே சொல்லிட்டேன். ஆனா இனியும் லேட் பண்ணாத. கேரி ஆன். போ போடி. பணத்தையே வாழ்க்கையா நினைக்கிற அப்பா, அந்த அப்பனுக்கு தீனி போட்டுட்டு பேருக்கு மட்டுமே ஆம்பளையா இருக்கிற மாப்பிள்ள, சூழ்நிலை புரிஞ்சுக்காம காதல்ங்கிற பேர்ல காமத்துக்கு மட்டும் அலையிற ஒருத்தன்.
இந்த 3 பேருக்கு நடுவுல மாட்டிட்டு தவிக்கிற எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல பதில் கிடைக்கும் தான் எதிர்பார்த்து இங்க வந்திருக்கேன். அதுக்கான நேரம் இப்ப வந்துருச்சு. நண்பனா இல்ல காதலனா. ஏத்துக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அட்லீஸ்ட் யோசிச்சு சொல்றேனாவது சொல்லுங்க. என்னைக்காவது ஒரு நாள் என்னை ஏத்துப்பீங்கன்ற நம்பிக்கையில காத்துட்டு இருப்பேன். அண்ணன் நல்லா யோசிச்சு பதில் சொல்லுவாரு. இப்ப கிளம்பு, காத்து வரட்டும். இங்க முறைக்காத, இதெல்லாம் அங்க போ போ சொல்றாங்கல்ல. ஏன்டா அப்படி சொன்ன? மச்சான், பொண்ணுங்க வேணும்னா வேண்டாம் பாளுங்க, வேண்டாம்னா வேணும் பாளுங்க. ஏன்னா இது அவங்க பிறவி குணம். இப்ப அவன் கிடைப்பானா மாட்டான்னு ஏங்கும் போது கிடைச்சாதான் நம்மள தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. இத நான் சொல்லல. எவன்டா சொன்னது? சுகுமார்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. போறேன் போறேன். இன்னும் உன்ன மாதிரி நிறைய பேர் இந்த காலேஜ்ல காப்பாற்ற வேண்டி இருக்கு. டேய், யாராவது போறதுக்குள்ள இந்த வர்றா. எல்லா பிரச்சனையும் கொட்டி தீர்த்துட்ட போல இருக்கு கோர தீர்ப்பு மன்றத்துல. இங்க வாசல்லையே ஒருத்தன் உனக்காக காத்துட்டு இருக்கான். அவனை வான்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வலிக்குது. வருவானா மாட்டானான்னு தெரியாத ஒருத்தனுக்காக வாசக்கதவை திறந்து வச்சு காத்துட்டு இருக்க. உன் சூழ்நிலையை தெரிஞ்சு தாண்டி நான் உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். காமம் மட்டுமே குறியா இருந்தா உங்க அப்பா கிட்ட காசை கொடுத்து உன்னை கரெக்ட் பண்ணிருப்பேன். உன்னை கதற கதற கற்பழிச்சுட்டு போயிருப்பேன். நான் பார்த்த உடனே படுக்கிறதுக்கு பல பேர் இருக்காங்கடி. ஆனா உன்ன மாதிரி ஒரு பத்தினிய அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து அதுக்கப்புறம் மிச்ச மிதிய பார்த்தா தாண்டி ஏன் ஆத்மா சாந்தி அடையும். என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லவே மாட்டேங்கிற. நான் சொல்றேன்டா பதில. வினோத் வேண்டாம். அப்ப எனக்கு வேணும்டா. நம்ம காலேஜ் கலக்குது. ஐயோ, உங்க அப்பா கிட்ட மோப்போரடின்னு சொல்லிட்டு சொல்லும். என்னத்தான் ஒரு அடையாளத்துக்காக மஞ்சள் சட்டை போட்டு சொன்ன. நீங்க மஞ்சள் சட்டை போட்டு நீ மஞ்சள் சட்டை தானே போட்டு வர. மாத்திரம் பிடிச்சவன எனக்கு அவ தானே சொன்னா. மஞ்சள் காட்டு மைனா என்ன கஞ்சி கஞ்சி உன்னத்தான எதிர்பார்த்தேன். சரி, இந்த வாத்தி இருக்கானே வாத்தி எப்ப பார்த்தாலே நய 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 நயன்னு இருப்பான். ஆனா உன்னை பார்த்தா விட்டு பவ்யமா இருக்கானே. ஏன்? அது ஒண்ணு இல்ல மச்சி, நான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அக்கா வீட்டுக்கா? ஏய், எங்க அக்கா வீட்டுக்குடா. அக்கா வீடா? நான் எங்க அக்கா வீட்டுக்கு போயிருந்தேனா. அவர் வந்தா அப்போ நான் போயிருந்தேன்டா. அப்ப அவரு என்ன வீட்டுக்கு வா காபி சாப்பிட்டு போலான்னு சொன்னாரு. வீட்டுக்கு வா காபி சாப்பிடலாம். டேய், காபி சாப்பிடலான்னாரு. ஆனா காபி சாப்பிடல. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க ஐயாச்சி இல்ல மதுரை மீனாட்சி அம்மாச்சி. மீனாட்சியா? புரியலையே. சிதம்பரத்துல யாராச்சி? ஐயாச்சி. மதுரையில யாராச்சி? அம்மாச்சி. அந்த ஆட்சி தாண்டா அங்க நடக்குது. அந்த அம்மாவை அவர் பாத்துட்டாருன்னா ஐயா கைய இங்க வைக்கிறாரு, இங்க வைக்கிறாரு, எங்கெங்கயோ வைக்கிறாரு. அவரு வைக்கிறத நான் பாத்துட்டேனா, அதனால என்ன பாத்துட்டாருன்னா பௌவியமா நடந்துக்கிறாரு. ஐயா வைக்கும் போது நான் பார்த்ததுனால யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இருக்காரு. அநியாயத்துக்கு நீ நல்லவனா இருக்கியாடா. சொல்லிட்டலாம், நாங்க பாத்துக்கலாம். அவ்வளவுதானே? ஆமா. அவ்வளவுதானே? ஆமா. அதனால நான் உண்டு இல்லைன்னு ஆக்கிடுறேன் பாரு. இனிமேல் நான் பரிச்சை எழுதுல பரிச்சை எழுதுறப்ப காப்பி அந்த ஆளு முன்னால காப்பி 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 கண்ணு எழுதுறேன் பாரு. இந்த காப்பி விடு, அங்க ஜெராக்ஸ் போட்டு போய்கிட்டு இருக்கா. ஏய், என்னடா 3 பேர்த்தையும் மதத்தை போட்டு சொல்லி போட்டா அவன் இன்னொரு ஒரு ஆட்டை போட்டு போறான். சீத்து, ஐயோ சீத்துமா.
என்ன இது கருப்பு கருப்பு கருப்புக்காக கவிதா வெயிட்டிங்கடா என்ன இது சிவப்பு சிகப்புக்காக சீதா வெயிட்டிங்கடா மாதிரி இருந்துட்டு எவ்வளவு வேலை பண்ற பத்தியா ஏய் பாக்கத்தாடா அத்தை மாதிரி இருப்பேன் நான் போடுவேன் பல சட்டைய நான் கரெக்ட் பண்ணுவேன் பல கட்டைய சீத்து சீத்தம்மா சீத்து கண்ணு சீதா